நீட் ரேஸ் எங்களுக்கு தெரியும், வந்த உடனே கையெழுத்துன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மாணவர்கள் மத்தியில் மாணவர்களை ஏமாற்றி ஆட்சி கட்டில் வந்தார். இப்போ கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் மடிக்கணினி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேக வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா, வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்து நம் வாக்குகளை வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு மமதையில் தெரியுறாங்கிறது தான் உண்மை. இடைநிலை ஆசிரியர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுடன் வந்து போராட்டத்தில் இருக்கிறப்ப குழந்தைகள்லாம் அடிச்சு எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்து அதில் இப்போ சில ஆசிரியர்கள் மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்காங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கணும். தேர்தல் அறிக்கை கொடுத்ததை நீங்கள் வந்து செயல்படுத்தலாங்கிறக்காக தான் போராடுறாங்க. அதாவது அவங்களை வஞ்சித்து ஏமாற்றி 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிகளுக்கு கடன் தான் வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற கனிம வளங்கள், இயற்கை வளங்கள்லாம் நீங்கள் இப்படி கொள்ளையடிச்சு சுரண்டி இது பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு வந்து பாலைவனமாகத்தானே மாறும். அதே டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றியவர் வந்து. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு வைகை ஆனந்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். தேர்தல் சமயம் இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் தான் இருக்கு. இந்த சமயத்துல இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க. குறிப்பா துப்புரவு பணியாளர்கள், அதுக்கப்புறம் செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க, போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அதாவது உள்ள அடக்குமுறையே இன்னைக்கு காவல்துறை கையாண்டிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இப்போ வந்து இந்த போராட்டங்களின் வீரியம் வந்து வெளியே தெரியுது. இந்த விடிய ஆட்சி வந்ததிலிருந்தே வந்து, ஏன்னா தேர்தல் வாக்கில் பல பொய்களை சொல்லித்தான் வந்து இந்த உருட்டு மாடல் ஆட்சி வந்து அமைந்தது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஒன்றுமே நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர், இத்தனை பேரோட போராட்டம் வந்து இவங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்ததை நீங்கள் வந்து செயல்படுத்தலாங்கிறக்காக தான் போராடுறாங்க. அதாவது அவங்களை வஞ்சித்து ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனே அவர்களோட கோரிக்கைகள் எல்லாமே குப்பைத்தொட்டியில் தூக்கி போட்டாங்க. அதனோட விளைவு தான் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாரோட போராட்டத்தோட இது பார்த்தீங்கன்னா, கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம், இதுதான். ஏன்னா இது இவங்க தர்றேன்னு தான் சொல்லி தான் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி தான் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தான் இந்த விடியாத ஆட்சி வந்திருக்கு. அவங்களோட நியாயமான கோரிக்கையை இவர்கள் கூறியைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் தானே சொன்னீங்க, செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் கேட்குறாங்க. அரசு ஊழியர்கள் அனைத்து போராட்டங்களுமே நீங்கள் சொன்னதை செய்தீர்களா அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது போராட்டம் ஒரு வகையில் இருந்ததுன்னா, செவிலியர்கள் போராட்டம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ஏற்றிட்டு கிளாம்பாக்கத்தில் இறக்கி விடுறது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்துடுறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமைகள். கொரோனா போன்ற காலகட்டங்களே அவர்களோட பணி வந்து எவ்வளோ ஒரு தூய்மையான பணியை அந்த இக்கட்டான காலகட்டத்தில் தங்கள் உயிரை கூட மதிக்காமல் அவர்கள் வந்து அவ்வளோ ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்தார்கள். அவர்களுக்கு இந்த விடிய ஆட்சி தருகின்ற பரிசு தான் இந்த மாதிரி பேருந்தில் அழைத்து கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விட்டு வந்துடுறதா, அந்த மாதிரி பார்த்தோம். நம்ம வந்து நேற்றைய பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் வந்து தங்கள் குழந்தைகளுடன் வந்து போராட்டத்தில் இருக்கிறப்ப குழந்தைங்கள்லாம் அடிச்சு எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்து அதில் இப்போ சில ஆசிரியர்கள் மயக்கம் போட்டுலாம் விழுந்திருக்காங்க, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களையும் பஸ்ஸில் ஏற்றிட்டு இவங்க சிட்டி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த எதுக்கு சார்? எங்கேயும் மண்டபத்தில் கூட அடைச்சி வைக்காமல் அவங்கள மனசை வந்து அவ்வளோ வந்து காயப்படுத்தி அவர்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு மனநிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, என்ன ஒரு மண்டபத்தில் கூட அடைக்க முடியாத இந்த வக்கற்ற அரசு வந்து பேருந்துலேயே சுற்றி இருக்கிறாங்க. பேருந்தில் டீசல் காலியாகிற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் சுற்றிட்டு இருந்துருக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தூய்மை பணியாளர்களை வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர் எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாளிகை முன்பு இருக்கிறப்ப அவங்கள அந்த 13ஆம் நாள் போராட்டம் தொடர்றப்ப அவங்கள அடித்து நள்ளீரவில் அடித்து இது பண்ணி போன அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். அதனால் தொடர்ந்து இந்த அரசு வந்து விடியாத அரசு வந்து பொதுமக்களுக்கும், அரசு ஊழியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், செவிலியர்களுக்கும் என்ன எல்லாருக்குமே ஒரு எதிரான மனப்போக்கை தான் கடைபெற்று வருகிறது. அப்படின்னா அவங்களோட நலனில் அக்கறையே இல்லாத ஒரு ஆட்சி தான் இன்று நடைபெற்று வருகிறதுங்கிறத நிதர்சனமான உண்மை. இப்போ 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நாங்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்து கேட்கல, நீங்கள் சொன்னதை செய்யுங்க, அதுதான் அப்படிதான் கேட்குறாங்க. ஆமாம், முக்கியமான ஒரு 3 பேரும் 3 டிபார்ட்மெண்ட்டும் முக்கியமானது சார். இதில் நிறைவேற்றல என்ன திமுகவுக்கு பிரச்சனை? அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் இப்போ ஃபண்டு இருந்தால் தானே வந்து இது பண்ண முடியும். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா 2021க்கு முன்பு வரைக்கும் தமிழக அரசு பெற்றிருந்த கடன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த 4.5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிகளுக்கு கடன் தான் வாங்கியிருக்காங்க.
அதாவது இங்கே வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிறத உண்மை. இவங்க சும்மா ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு பல மீடியாக்களை வந்து சேட்டலைட் பண்ணுற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டு இருக்கிறார்கள் தான் உண்மை. இங்கே எந்த வளர்ச்சி பணியும் நடக்கவில்லை, புரியுதுங்களா? ஏன்னா இங்கே மூலதனம் செஞ்சு முதலீடு செஞ்சு அதன் மூலிமா வருவாயை பெருக்கினால்தான், அரசாங்கத்தின் கடன் வந்து வருவாய் பெருகினால்தான் இது வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியும். அந்த வருமானம் பெறுவதற்கான எந்த ஒரு முயற்சியுமே இந்த விளம்பர அரசு வந்து செய்யவில்லை. ஏன்னா கடனை வாங்கி அதை செலவு தான் பண்ணியிருக்காங்களே தவிர, ஒரு கடன் வாங்குறோம்னா அதை தான் முதலீடு பண்ணணும், மூலதனம் அதுலேருந்து வருவாய் வரணும். அந்த மாதிரி எந்த ஒரு செயல் திட்டத்தையும் இந்த அரசு செய்யவில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. ஆனா அரசு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, மக்களுடைய நலத்திட்ட பணிகளுக்காக தான் இந்த கடன் வாங்குறோம், நாங்களும் பல கடன் அடைச்சிருக்கோம் அப்படி சொல்றாங்க. எங்க அடைச்சிருக்காங்க? கடனை அடைச்சிருந்தா எப்படிங்க நீங்க 5 லட்சம் ரூபா திட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடனை எப்படி மறுபடியும் வாங்கியிருக்கீங்க? அதாவது 2021க்கு முன்பு வரைக்குமே 4.5 லட்சம் கோடி தான் இருந்தது கடன் வந்து. இவங்க வந்து 4.5 ஆண்டுகள்ல வந்து இவங்க ஒரு 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க, 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா அந்த பணம் எங்கே சென்றது அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. புரியுதுங்களா? 5 லட்சம் கோடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த 4.5 ஆண்டுகளில் வாங்கினா அந்த 5 லட்சம் கோடிகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே? எங்கேயாவது முதலீடு பண்ணியிருக்கணும் இல்லையா? அதன் மூலியமா வருவாய் வந்திருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு செயல் திட்டத்தையும் இந்த அரசு செய்யவில்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். ஆனா பிரதான வருவாயாக இருக்க டாஸ்மார்க்கா இருக்கட்டும், பத்திரப்பதிவுத்துறையா இருக்கட்டும், அதிகப்படியான வருவாய் வருது சார். அதை வச்சு இதை வந்து ஈடுகட்ட முடியாது எப்படி சார்? அதுதான் மற்ற எந்த துறையிலுமே இல்லைங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்களா, அந்த திறவு வந்து எங்களுக்கு வந்து வளர்ச்சி இது இருக்குது அது இருக்குன்னு இப்போ ஒரு பொய்யான ஒரு இதை சொன்னாங்க இல்லையா? நான் ஏங்கிறேன், அதில் ஏன் வேளாண் துறையை பற்றி இவங்க சொல்லவே இல்லை? வேளாண் துறை வந்து படு மோசமான நிலைமைக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு அதே தரவுகள் தானே சொல்லுது. அதை ஏன் இவங்க மூடி மறைக்கிறாங்க? விவசாயத்தை பற்றி அக்கறை கிடையாது, புரிதல் கிடையாது. ஏதாவது ஒன்றில் வந்துட்டாங்கன்னா பார்த்தியா நாங்கள் தான் மெடல் வாங்கணுங்கிற மாதிரி தம்பட்டம் அடித்து கொண்ட இந்த அரசு வந்து வேளாண் துறை படு பாதாளத்திற்கு சென்று இருக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த தரவுல வந்திருக்குல்ல, அதையே மூடி மறைக்கிறாங்க. அது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மூடி மறைக்குதுங்கிறது தான் இங்கே வந்து வேதனைக்குரிய விஷயம். அப்படிதான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். இப்போ புதுசா வந்து அதிமுக வழக்கறிஞர் அணி நினைக்கிறேன், அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2021 23 வரைக்கும் 4000 கோடி மணல் குவாரிகள், அதாவது 28 மணல் குவாரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த 3 வருடத்திற்கு. அதை இத்தனை ஹெக்டார் தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட பன்மடங்கு வந்து இவங்க வந்து கொடுத்து வந்து அதில் கிட்டத்தட்ட 4700 கோடிகள் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வழக்கோட சாராம்சம். ஏன்னா ஏற்கனவே வந்து இடி வந்து அவங்க வந்து ஐஐடியிலேருந்தெல்லாம் வந்து அதுக்குரிய வல்லுநர்களை கொண்டு வந்து அந்த ஆற்று இதில் வந்து எவ்வளோ மண் எடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு சேட்டலைட் மூலியமாலாம் இது பண்ணி அவங்க தான் வந்து ஒரு ரெக்கார்ட் பூர்வமாக ஒரு இது பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ அளவு நீங்கள் எடுத்திருக்கணும், அதை தாண்டி பன்மடங்கு வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதனால் பல கோடி ரூபாய் வந்து பல 1000 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத அந்த வழக்கோட சாராம்சம். அதை கூட இன்றைய வரை இந்த விடியா அரசு வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மீதோ அலுவலர்கள் மீதோ எந்த ஒரு வழக்கும் பதியவில்லை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போ 4700 கோடிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவாய் இழப்பு தானே சார்? அப்போ அது எங்கே போணுச்சு, யார்கிட்ட போணுச்சு? ஆளுகின்றவர்களுக்கு போச்சு, அதில் அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு போச்சு. புரியுதுங்களா? அமைச்சர் மூலிமா யாருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் இல்லையா? புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த அரசு வந்து மக்கள் மீதும் மண் மீதும் விவசாயம் மீதும் துளி கூட அக்கறை இல்லாது. இங்கே இருக்கிற கனிம வளங்கள் இயற்கை வளங்கள்லாம் நீங்கள் இப்படி கொள்ளையடிச்சு சுரண்டி இது பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு வந்து பாலைவனமாகத்தானே மாறும். புரியுதுங்களா? அந்த சிந்தனை துளி கூட கிடையாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இவர் இன்றைய முதல்வர் வந்து அன்றைய துணை முதல்வராக இருக்கும்போது தான் இந்த ஹைட்ரோ கார்பன் அந்த திட்டத்துக்கெல்லாம் வந்து எம்ஓஇ போட்டார். அது புரிந்துணர்வு ஒப்பந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல் அக்ரிமெண்ட் அப்படி தான் நாங்கள் போடுவாங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு புரிந்துணர்வு, அதுதான் வந்து பிள்ளையார் சொல்லி நான் அதுக்கு மட்டும்தானே போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றியவர் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தான். புரியுதுங்களா? இதை வந்து விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? தொடர்ந்து விவசாயத்திற்கு வந்து துரோகம் இழைக்கின்ற அரசு தான் இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி மாணவர்கள் விஷயத்தையும் எடுத்துக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது +1 மாணவர்களுக்கும் +2 மாணவர்களுக்கும் வந்து மடிக்கணினி வழங்கணும். ஏன்னா அடுத்து அவங்க கல்லூரிக்கு செல்வார்கள். அப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே காலேஜ் ஃபீஸ் கட்டணும்,
இந்த மாதிரி இந்த மடிக்கணினி வாங்குறப்ப அது ஒரு பெரிய சுமையாக இருக்கும் அந்த செலவு அப்படிங்கிறதுக்காக மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது வந்து அந்த மடிக்கணினி திட்டத்தை வந்து கொண்டு வந்து மாணவர்களுக்கு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு +1 +2 கொடுத்தாங்க. அடுத்து அவங்க கல்லூரிக்கு போகிறப்ப வந்து அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது. ஆனால் இந்த 4.5 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு இந்த 3 மாதங்களில் 4 மாதங்களில் தேர்தல் வருகிறதை மனதில் வைத்து இப்போ கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் மடிக்கணினி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேக வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்றாங்கன்னா கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு தான் ஓட்டு போடும் வயது வந்து முதல் தர வாக்காளர்கள், புரியுதுங்களா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு ஓட்டு வயசு வரல. அதனால இவங்க தேர்தலை மனதில் வைத்து மட்டுமே இந்த மாதிரி செயல் திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பா. அதனால இந்த இப்போ புதுசா வந்து இந்த ஒரு 2-3 மாசத்துல இவங்க லேப்டாப் கொடுக்கறதுனால அந்த மடிக்கணினி கொடுக்கறதால மாணவர்கள் மனநிலை மாறவே மாறாது. அது மட்டும் புரிஞ்சுக்காங்க. இவங்க வந்து 10 லட்சம் லேப்டாப்பை கொடுத்துட்டு அந்த வாக்குகளை கவரலாங்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் எண்ணம் நிறைவேறாது அப்படிங்கிறத நிதர்சனம். இது ஏன் நான் சொல்றேன்னா, மாணவர் நலனின் அக்கறை உள்ள அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு தான். அதனால தான் எண்ணற்ற திட்டங்களை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செய்தார்கள். அதற்கு பின்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து செய்தார். அதாவது நீட்டு தேர்வுக்கு வந்து இன்னும் விலக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு சாத்தியம் கண்டுபிடித்ததுக்கு பின்பு, ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ஏமாற்றி தான் வந்து 2021 வந்து துணை முதல்வர் ஸ்டாலின் வந்து தேர்தல் பரப்பின் போது நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும், வந்த உடனே கையெழுத்துன்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மாணவர்கள் மத்தியில் மாணவர்களை ஏமாற்றி ஆட்சி கட்டில் வந்து அமர்ந்தார்கள். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிந்த பின்பே இந்தியாவிலேயே யாரும் செய்யாத ஒரு முன்மாதிரியாக ஒரு முதல்வர் வந்து தமிழக முதல்வர் அன்றைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையும் இந்த இது கொண்டு வரல. உடனே இதற்கு ஒரு மாற்று சிந்தனையாக யோசித்து, சரி இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு மாற்று இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அரசு பள்ளிகளே பயில்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து இந்த நீட்டில் வந்து கொண்டு வந்தார். அதில் இப்போ பல ஆயிரம் மாணவர்கள் படித்து இன்னைக்கு அவர்களோட மருத்துவர்களாக வெளிவருகின்றார்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி மாற்று சிந்தனை பண்ணணும். மக்களை ஏமாற்றக்கூடாது, மாணவர்களை ஏமாற்றக்கூடாது. புரியுதுங்களா? இவங்க வந்து இப்போ 4.5 ஆண்டு இப்போ வந்துட்டு நீட்டை எங்களுக்கு இது பண்ணுறது தெரியல, நாங்கள் எவ்வளோ இதே தானே நாங்களும் ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க சார். ஒழிப்பதற்கு ரகசியம் இருக்குன்னாங்க. அப்புறம் 50 லட்சம் கையெழுத்து வாங்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க அவங்க மாணவன் நடத்துகிற. இப்போ இதுதான் அவங்களோட ரகசியம். அதாவது பொய் சொல்கிறது தான் அவங்க வந்து, புரியுதுங்களா? ஆனால் மாற்று சிந்தனையே கிடையாது. புரியுதுங்களா? மாணவர்கள் நிலைமையில் அக்கறை இருந்தால் இப்போ மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் செய்தது போல் அந்த 7.5% உள்ஒதுக்கீடு வந்து இன்னைக்கு எத்தனை மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. மருத்துவ படிப்புங்கிறது வந்து அந்த கனவை நினைவாக்கியவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே வந்து இவங்க பண்ண மாட்டாங்க. அப்படிதான். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து பொய்களை கூறி பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்ததிலிருந்து அவர்கள் பயிற்சி முடிந்து 5 ஆண்டுகள் முடிந்து வெளியே வரும் வரை அவர்களோட கல்வி கட்டணம் இதர கட்டணங்களையும் அரசே ஏற்கும் அப்படிங்கிறதே சொன்னார். அதை நம்ம பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா 7.5% மட்டும் கொடுக்கல. இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் போய் ஒரு பையன் சேர்ந்துருவான். புரியுதுங்களா? ஒரு மாணவி சேர்ந்துருவாங்க. அங்கே படிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டுறது கூட அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கலாம். ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு, புரியுதுங்களா, கல்வி கட்டணம் இதர கட்டணமும் அரசே செயல்படுத்தும் அப்படிங்கிறத வந்து ஒரு உயரிய ஒரு நோக்கத்தோடு செய்தவர் தான் நான் எடப்பாடியார் அப்படிங்கிற இதன் மூலியமா நான் பதிவு செய்து கொள்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ தேர்தலுக்கு 3-4 மாதங்கள் தான் இருக்கு. இந்த சமயத்துல இப்போ இந்த போராட்டங்கள் தேவைதானா, இவ்வளோ அடக்குமுறை தேவைதானே? எப்படி சார்? அதான் சொல்கிறேங்க. இவங்க ஏதோ ஒரு மனப்போக்கில் வந்து இவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது. போராட்டத்துக்கு வந்து இந்த அரசு செவி சாய்க்கவில்லை. அவங்களோட எண்ணங்கள்லாம் வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்து நம் வாக்குகளை வாங்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு மமதையில் தெரியுறாங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு கூட செய்தித்தாள்களை பார்க்குறோம், ஒரு தொகுதிக்கு வந்து 40 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து செலவு செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள், தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் நமக்கு வருது. வரப்போகிற தேர்தலில் அப்படிதான் ஒரு தகவல்லாம் வருது. புரியுதுங்களா? அதாவது பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்க வந்து மனநிலையில் இருக்காங்க. ஆனால் மக்கள் இந்த முறை மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஏன்னா இந்த 4.5 ஆண்டுகளிலே மக்கள் பட்ட துயரங்களும் துன்பங்களும் சொல்லி மாளாது. புரியுதுங்களா? அதனால் இவங்க எவ்வளோ செலவு செய்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியை 2024 பொதுத்தேர்தல் என்பது மக்கள் தூக்கி எறிவதற்கு என்றோ தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக பண்ணிப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.